த லயன் கிங். இங்கே நம்ம ஒரு சிங்கக்குட்டியோட கதையை பார்க்க போகிறோம். ஆப்ரிக்கா நாட்டில் சவானா காடுகளில் முஃபாசான்னு ஒரு சிங்கராஜா இருந்தாராம். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த குழந்தை தான் சிம்பா. சிம்பா ஒரு சிங்கக்குட்டி. அவனுடைய பிறப்பினால் அந்த காடுகளில் இருந்த எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த சிம்பா குட்டி பிறந்தது பிடிக்கலையாம். அது யாருன்னா முஃபாசாவோட தம்பியான ஸ்கார். முஃபாசாக்கு அடுத்து இந்த ராஜாங்கத்தை ஆள போகிறது சிம்பா தான் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்காருக்கு சிம்பாவை சுத்தமாக பிடிக்கலையாம். ஒரு நாள் முஃபாசா சிம்பாவை கூட்டிகிட்டு பிரைட் ராக் மேலே ஏறி, இங்கே எங்கெல்லாம் சூரிய கதிர்கள் படுதோ அது எல்லாமே நம்மளுடைய ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லி சிம்பாவுக்கு காமிச்சாராம். அப்போது ஒரு இருளான இடத்தை பார்த்த சிம்பா, அதில் ஏன் நம்மளுடைய ராஜ்யம் இல்லைன்னு கேட்டானாம். அந்த இடம் ஆபத்தானது, நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிம்பாக்கு முஃபாசா சொன்னாராம். ஒரு நாள் ஸ்கார் ஒரு திட்டம் தீட்டினானா, எப்படியாவது இந்த சிம்பாவை தாக்கி அவனை முறியடிச்சு நம்ம இந்த காட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்ற திட்டம் தீட்டினானா. அதுக்காக என்ன செஞ்சானா, கழுத புலிகளை கூப்பிட்டு அதை சிம்பாவை தாக்க சொன்னானா. ஒரு நாள் சிம்பாவும் அவனுடைய நண்பன் நலாவும் விளையாடும் போது அந்த கழுத புலிகள் ஒரு இருளான இடத்துல தாக்குச்சான். இதை பார்த்த ஜாசு பறவை உடனே போய் முஃபாசா கிட்ட சொல்லிச்சான். ஜாசு முஃபாசா கிட்ட சொன்னதுனால முஃபாசா அந்த கழுத புலிகள் இருந்த இடத்துக்கு வேகமாக விரைந்து போக முயற்சி செஞ்சாராம். அதே மாதிரி அந்த கழுத புலிகளை தன்னுடைய மகனான சிம்பாவையும் அந்த நலாவையும் அட்டாக் பண்ண விடாமல் செஞ்சாராம். ஆனாலும் அந்த ஸ்கார் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் சிம்பாவை ஒரு காட்டெருமை கூட்டத்துக்கிட்ட சிக்க வச்சானாம். அதில் சிம்பா தோற்று இறந்து போயிடுவான் அப்படின்னு நினச்சானாம். ஆனால் அங்கேயும் முஃபாசா தன்னுடைய மகனான சிம்பாவை காப்பாற்றின பிறகு முஃபாசாவால் அந்த எருமை கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியலையாம். அவன் ஒரு பெரிய பாறை மேலே இருந்து கீழே விழுக பார்த்தானா. அப்போது ஸ்காருக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதான். ஆனால் ஸ்கார் உதவி செய்யாமல் முஃபாசா கீழே விழுந்து இறந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானா. இனிமே இந்த ராஜ்யத்தை ஆள போகிறது நான் தான் அப்படின்னு நினச்சானா. அதே மாதிரி சிம்பாவையும் அந்த ராஜ்யத்தை விட்டு ஓட வச்சானா. அந்த ராஜ்யத்தை விட்டு போன சிம்பா டிமோன் அண்ட் பும்பாவை பார்த்தானா. அவங்க 2 பேர் கூடயும் நல்ல நண்பர்களாக இருந்தானா. டிமோனும் பும்பாவும் ஹக்கூனா மட்டாட்டா, எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் சிம்பாக்கு. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருந்தாங்களாம். நாட்கள் கடந்து போக சிம்பாவும் ஒரு பெரிய ஆண் சிங்கமாக ஆனானாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய பழைய ஃப்ரெண்டு நலா அவனை பார்க்குறதுக்காக வந்தானா. அப்புறம் சவானா காடுகள் பழைய மாதிரி இல்லவே இல்லை, இப்போ எந்த செழிப்பும் இல்லை, நீ திரும்ப காட்டுக்கு நீ தான் ராஜாங்கத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி நலா சிம்பா கிட்ட சொன்னானா. ஆனால் சிம்பா நலா கூட்டும் அவன் கூட போக மறுத்தானா. அதுக்கப்புறமா ரஃபிகி சிம்பாவை பார்க்குறதுக்காக வந்தானா. ரஃபிக்கியும் வா நம்மளுடைய ராஜ்யத்துக்கே திரும்ப போகலாம், சவானா காடுகள் உனக்காக தான் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பாவை கூப்பிட்டானா. ஆனால் சிம்பா நான் அந்த காட்டுக்கு திரும்ப வர விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கப்புறமா ரஃபிக்கி ஒரு ஏரிக்கு சிம்பாவை கூட்டிகிட்டு போனானா. அங்கே போய் அவனோட பிம்பத்தை காமிச்சு, நீ யார் மாதிரி இருக்கன்னு பார்த்தியா, நீ உங்கள் அப்பாவோட ஒரு சாயலில் தான் அப்படியே இருக்க சிம்பா, நீ இன்னொரு முஃபாசா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சிம்பாவும் காட்டுக்கு திரும்பி போனானா. அங்கே ஸ்கார் தன்னோட அம்மாவான சராபியை அட்டாக் பண்ணுறத சிம்பா பார்த்தானா. சிம்பா அதுக்கப்புறமா சராபி அவங்க அம்மாவை அட்டாக் பண்ண விடாமல் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். அவன் ஸ்காரை ரொம்ப கோபத்தோடு பார்த்தானா. அவனுடைய கோபத்தை அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியலையாம். அதுக்கப்புறம் ஏன்னா அம்மாவை தாக்குனதுனால ரொம்ப கோபம் வந்துடுச்சான். அதுக்கப்புறம் சிம்பாவும் அவனுடைய அம்மாவும் கட்டி அணைச்சி, நீ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த சிம்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா ஸ்காருக்கும் சிம்பாக்கும் ஒரு பெரிய போரே நடந்துதான். நீ உண்மையான வீரனாக இருந்தால் என்னை சண்டை போட்டு ஜெயி அப்படின்னு சொல்லி ஸ்காருக்கும் சிம்பாக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துதான். கடைசியில் அதில் உண்மையான வீரனான சிம்பா ஜெயிச்சானா. சிம்பா ஜெயித்தவுடனே அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்களுக்கு தன்னுடைய பழைய ராஜாவான முஃபாசாவே கிடைச்சதா நினச்சாங்களாம். அப்புறம் எல்லாரும்